ஆப்கி அதாலத்தில் கிரண் பேடி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எப்பொழுதும் சர்ச்சைகளில் மூழ்கியிருக்கிறார். கிரண் மேடம், உங்களோட 33 வருஷ போலீஸ் வாழ்க்கைய நான் கவனிச்சுட்டே வர்றேன். படிக்க படிக்க எனக்கு ஒன்று தோணுச்சு, உங்க பேரு கிரண் பேடி இல்ல, சர்ச்சையின் தேவின்னு. ஏன்னா நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒரு கான்ட்ரவர்சி தயாரா இருக்கு. எதை பத்தி சொல்றீங்க? 1981ல முதல்ல உங்களை டெல்லி மக்கள் தான் நேர்ல பார்த்தாங்க. ரோட்ல நிக்கிற ஒவ்வொரு வண்டியையும் கிரேனை வச்சு தூக்கிடுவீங்க. இது எப்படி கான்ட்ரவர்சி ஆகும்? அந்த டைம்ல தான் உங்களுக்கு கிரண் பேடின்னு பேர் வந்துச்சு. அப்படின்னா இது கான்ட்ரவர்சியா? இது கான்ட்ரவர்சியா என்ன? இதெல்லாம் கான்ட்ரவர்சியா? அதுதான் கான்ட்ரவர்சி. டெல்லி டிராஃபிக்ல இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருக்கக்கூடாதுன்னு மக்கள் நினைச்சாங்க. ரொம்ப மோசமான நிலையில இருந்தது, அதுக்கான மருந்து தான் அது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப மோசமாயிடுச்சு. மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு உண்மையான கான்ட்ரவர்சி சொல்றேன். சொல்லுங்க. சண்டிகர்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்ததும் முதல்ல நீங்க செஞ்ச வேலை என்னன்னா, அங்க இருக்கிற டிஸ்கோஸ் எல்லாம் மூட சொல்லிட்டீங்க, சிட்டில நைட் லைஃபே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, மூட சொன்னேன். ஏன்னா பசங்க தவறான வழியில போயிட்டு இருந்தாங்க. அதாவது அது என்ன விளையாட்டா? குடிச்சிட்டு 12 மணிக்கு மேல பொண்ணுங்களை எழுதிட்டு போயிட்டு இருக்கிறது, மனசுக்கு தோன்ற மாதிரி நடந்துக்கிறது. அப்புறம் போலீஸ் எல்லாம் எதுக்கு? நாங்க எதுக்கு இருக்கோம்? அவங்க 12 மணிக்கு மேல குடிச்சிட்டு பொண்ணுங்களை தொந்தரவு பண்றாங்கன்னா அவங்க மேல சும்மா கேஸ் மட்டும் தான் போடணுமா? அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? ஆனா உங்க வேலை போலீஸ் வேலை பாக்குறதா இல்ல சமூகத்தை திருத்துறதா? ரெண்டும். நான் போலீஸ் வேலையும் பார்க்கணும், அப்புறம் கிரைமையும் தடுக்கணும். அதே நேரத்துல கிரைமை எது வளர்க்குதோ, அதாவது எல்லா விஷயத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்க லிமிட்டை கிராஸ் பண்ணா அப்புறம் எதுக்கு போலீஸ் எல்லாம்? போலீஸ் இதுதான் உங்க லிமிட் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இருக்கு. அதை தாண்டி நீங்க போனா நேரா திஹார் ஜெயில் தான். ஆனா கிரண் மேடம், போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நிறைய சர்ச்சைகள் உருவாகுது. எதனால? அது எனக்கும் தெரியாது. நீங்க ரொம்ப வருஷம் யுனைடெட் நேஷன்ல இருந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கீங்க. டெல்லி பார் அசோசியேஷன் சார்பா ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. அந்த லெட்டரோட காப்பி என்கிட்ட இருக்கு. ஓ, ரொம்ப நல்ல விஷயம். நான் படிக்கவே இல்ல. இருங்க, நான் இதை முழுசா உங்களுக்கு படிச்சு சொல்றேன். இந்த லெட்டர் அவங்க ஜனாதிபதி அவர்களுக்கும் ஹோம் மினிஸ்டர் சிவராஜ் பாட்டீலுக்கும் எழுதியிருக்காங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிரண் பேடிய டெல்லி போலீஸ்ல எக்காரணத்து கொண்டும் திரும்ப சேர்க்கக்கூடாது. எக்காரணத்து கொண்டும்? டெல்லி லாயர் இன்னும் அந்த விஷயத்த மறக்கல. கிரண் பேடி கண்ணு முன்னாடியே எவ்வளவு மோசமா அடிச்சாங்கன்னு எழுதியிருக்கு. அது சீரியஸ் கிடையாது. அது சீரியஸ் கிடையாது. அடிச்சது சீரியஸ் இல்லையா? இவர் சொன்னது சீரியஸ் இல்லையா? அடிக்கலாம் இல்ல, ஆனா இந்த லெட்டர் சீரியஸ்லாம் இல்ல. அப்படிதான் அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தோணல. என்ன திரும்ப வரவேற்க ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க எழுதியிருக்காங்க, 1988ல மிஸ் கிரண் பேடி டிசிபியாக பதவியில் இருந்தபோது தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதை வக்கீல்கள் மறக்கவில்லை. 88ல நடந்ததை அவங்க இப்பவும் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஒரு மாநகர கவுன்சிலருடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து கோர்ட் வளாகத்தில் வக்கீல்களை தாக்குனது பாடம் கத்துக் கொடுக்கறதுக்கான சம்பவம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மிஸ்யூசிங்னு எழுதியிருக்காங்க. சொல்லப்போனா யூசிங்னு எழுதியிருக்கணும். மிஸ்டேக்கா எழுதியிருப்பாங்க. அவங்க இன்னொரு விஷயமும் எழுதியிருக்காங்க. கிரண் பேடி உத்தரவிட்ட கடுமையான லத்தி சார்ஜுக்கு எதிராகத்தான் அந்த மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு முழுமையான விசாரணை வேண்டும் என்றுதான் அவர்கள் கேட்டாங்கன்னு அந்த சம்பவத்தை வக்கீல்கள் இன்னும் மறக்கவே இல்லை என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் வாத்வா கமிஷன் அறிக்கைக்கு எதிராக கிரண் பேடியை போலீஸ் கமிஷனராக மீண்டும் நியமிக்க முயன்றால் கலவரம் நடக்கும் என்று நேரடியாக எச்சரிக்கை. நீங்க வந்தா பிரச்சனை வெடிச்சிரும். பரவாயில்ல, டெல்லி போலீஸ் பெரிய ஃபோர்ஸ், அவங்க சமாளிச்சிருவாங்க. இதுல எந்த ஒரு தவறான நோக்கமும் இல்ல. இது என்னோட கடமை. ஒவ்வொரு கடமைக்கும் 2 பக்கம் இருக்கு. அத நீங்க யூஸ்னு சொல்லலாம், இல்லனா மிஸ்யூஸ்னு சொல்லலாம். ஒரே நாணயத்தோட 2 முகங்கள் மாதிரி தான் சொல்லலாம். நாங்க ஒரு டியூட்டியை முடிச்சுட்டு அடுத்த டியூட்டி கிளம்பிடுவோம். அவங்க ஏன் எங்களை நிறுத்திக்கிட்டு இருக்கணும்? ஆனா அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, நீங்க இங்க வந்தா ப்ரொடெஸ்ட் பண்ணுவோன்னு ஹோம் மினிஸ்டர் கிட்ட அவங்க டைம் கேட்டிருக்காங்க. இத பத்தி புகார் கொடுக்க. அப்ப ஹோம் மினிஸ்டர் சார் ரொம்ப பிஸியா இருப்பார் போல இருக்கு. அது அவ்வளவு சீரியஸான விஷயம் இல்ல. எனக்கு அப்படி தோணல. உங்க போஸ்டிங் இந்த விஷயத்துக்காக தான் தடப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இல்ல, அதனாலலாம் இல்ல. நான் லீவ்ல இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். நான் அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் டிராப் எழுதிட்டேன். அது கண்டிப்பா சர்ச்சையா மாறும்.
எல்லாரும் அத பத்தி பேசுவாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆப்கே அதாலத்ல நான் எழுதின புக்க பத்தி பேசுவாங்க. நான் இப்போ உங்ககிட்ட 12 வருஷம் கழிச்சு வந்த மாதிரி. அக்டோபர்ல நான் மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் என்னோட போஸ்டிங் ஒன்றும் தடப்படல. நான் அகாடமிக் லீவு கேட்டதுனால கொடுத்துருக்காங்க. நான் என்னோட புக்கை எழுதுறதுக்காக, நான் என்னோட யுனைடெட் நேஷன்லேருந்து அனுபவங்களையும், நான் என்னோட எல்லா சர்ச்சைகளையும் எழுதுறதுக்காக. அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்க சர்ச்சைகளோட வாழ்றீங்கன்னு. அவங்க சொன்னதுனால தான் நான் சொல்றேன். இல்லனா ஜட்ஜ் முன்னாடி என்ன குற்றவாளியா நிரூபிச்சிருவீங்க. அப்படின்னா உங்க பேரை கிரண் பேடிக்கு பதிலா சர்ச்சையின் தேவின்னு தான் வச்சிருக்கோம். நீங்க ஏன் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க? நீங்க ரஜித் சர்மா. நீங்க அவங்க கிடையாது என்னோட பேரை மாத்துறதுக்கு. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 1988ல நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வாத்வா கமிஷன் உங்களை பொறுப்பாளின்னு See, தீர்ப்பளிச்சாங்க. நீங்க வத்வா கமிஷன் ரிப்போர்ட் படிச்சா உங்களுக்கு புரியும். அவங்க என்ன மட்டும் இல்ல எல்லாரையும் பொறுப்புன்னு தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம், அதாவது அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சா அக்செப்ட் ஆச்சா எனக்கு தெரியல. அந்த ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ்ல தான் நிக்குது. அரசாங்கம் அதே நிலையில அப்படியே விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாரையும் பொறுப்பாளின்னு தான் சொன்னாங்க. அப்படி பார்த்தா யாரும் குற்றவாளி இல்லைன்னு தான் அர்த்தம். சரி, இத மட்டும் சொல்லுங்க. நீங்க திரும்ப டெல்லி போலீஸ்க்கு போனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா 88ல செஞ்ச மாதிரியே எப்பவும் செய்வீங்களா, இல்ல இப்ப நீங்க மாறிட்டீங்களா? இல்ல ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. டெக்னாலஜிலாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. அதோட ட்ரைனிங் எல்லாம் புதுசா வந்திருக்கு. சோ அனுபவங்கள் நிறைய அதிகமாயிருக்கும். உங்களால இத சொல்ல முடியுமா? கிரண் பேடி வந்த உடனே டெரர், அதாவது மக்களோட மனசுல ஒரு பயம் வந்துரும். அந்த பயம் மறுபடியும் வருமா? எதுக்கு பயம்? எதுக்கு பயப்படணும்? சில பேருக்கு வண்டியை தூக்கிடுவாங்கன்னு பயம், சில பேருக்கு அடிச்சிருவாங்களோன்னு பயம். வண்டிகள் கண்டிப்பா தூக்கப்படும். ராங்கா பார்க் பண்ணா இப்பவும் தூக்குறாங்க, இனிமேவும் தூக்குவாங்க. அதே மாதிரி யாராவது தவறு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா ஜெயிலுக்கும் போவாங்க. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவனை திருத்துற வேலையும் செய்யப்படும். இதுதான் என்னோட புதிய அனுபவம். இதுக்கு முன்னாடி அவ்வளோ கவனம்லாம் செலுத்தல. இப்போ அது வந்திருக்கு. சில சேஞ்சஸும் இருக்கு, சில திருத்தங்களும் இருக்கு, அதே நேரத்துல சில தொடர்ச்சியும் இருக்கு. உங்க திறமை மேல மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போலீஸ்ல எப்பவும் ஏன் ஒரே ஒரு பேர் தான் கேக்குது? கிரண் பேடிங்கிற பேர் தான் வருது, மத்த பேர்லாம் ஏன் வரல? அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசனை ஓவரால் போலீஸ் அமைப்புல ஏன் தெரியல? அது சிறை கைதிகளை மாத்துறதா இருக்கட்டும், இல்ல இந்திரா காந்தியோட காரை கிரெயின்ல தூக்குறதா இருக்கட்டும், மத்த போலீஸ்காரங்க ஏன் இப்படி தைரியமா இந்த மாதிரி எதுவும் பண்ணல? போலீஸ் நல்ல லெவல்ல வேலை பாக்குறாங்க, பெரிய அளவுல மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்னு தோணல. மத்தவங்க ஏன் உங்கள மாதிரியே வேலைகள் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க பதில் சொல்லியாங்க. மத்தவங்களையும் ஆப்கே அதாலத்துக்கு கூப்பிடுங்க, கூப்பிட்டு கேளுங்க. நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு விஷயத்த நான் உறுதியா நம்புறேன். அதாவது போலீஸ் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, அரசு பணியில இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தங்க அவங்க பார்வையில வருவாங்க. ஒவ்வொருத்தரோட குணம், ஒவ்வொருத்தரோட தனித்திறமையில, ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கையில வருவாங்க. அந்த பார்வையும் அந்த அணுகுமுறையும் எல்லாருக்குள்ளேயும் ஒரே மாதிரி இருக்காது, மாறுபடும். நிறைய பேர் நல்லா வேலை செஞ்சிருப்பாங்க, ஆனா வெளியே தெரியாம போயிருக்கும். என்னோட வேலை வெளிச்சத்துக்கு வந்திருக்கலாம், அதனாலதான் அப்படி உங்களுக்கு தோணுது. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா என்னை விட ரொம்ப திறமையான அதிகாரிகள், அதே மாதிரி நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஜட்ஜ் சாரும் ஒரு உதாரணம் தான். அவங்க செஞ்ச அற்புதமான வேலைகள் வெளியே தெரியாம இருந்திருக்கலாம், அதனால உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் காரணமா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்வையோட வருவாங்க, அவங்கவுங்க அப்ரோச்சோட வருவாங்க. சோ மேபி இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இதுல அவங்களோட திறமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது என்னோட ஃபால்ட் இல்ல. ஃபால்ட் எல்லாம் மீடியாவோடது. மீடியா தான் அந்த வேலையில வெளிச்சம் போட்டு காட்டல.